ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் ரெசிபிஸ் ஷேர் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போது மோஸ்ட் ரிக்வெஸ்டடான எக்லெஸ் பிளாண்டி ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் வந்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது 250 கிராம் எக்லெஸ் பிளாண்டிக்கான ரெசிபி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எக்லெஸில் நம்ம இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் வச்சு தான் இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறதுனால இதுக்கு வந்து நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை. எக்லெஸ்ங்கிறதுனால ரெசிபி பர்ஃபெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கேர்டு யூஸ் பண்ணி கூட செய்யலாம். பட் அது வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகலாம் இருக்காது. சம்டைம் வந்து உங்களுக்கு நல்லா வந்தால் கூட ஒரு சில நேரங்களில் அது சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி ரெசிபி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைமுமே கரெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போது பட்டர் கூட ஒயிட் காம்பவுண்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஃப்ளார் கூட பேக்கிங் பவுடர் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு ஜஸ்ட் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா இப்போது எக் பேஸாக செய்கிறீங்கன்னா மஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. பட் எக்லெஸ்க்கு வந்து நீங்கள் சேர்க்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த பட்டர் அண்ட் காம்பவுண்டு கூடவே கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம மில்க்கு சேர்த்துக்கணும். ஓகே, மில்க் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி கூலாக இருக்கிற மில்க்கு தான். நிறைய பேர் லிக்விடாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்க்கு கூட கிராம் மெஷர்மெண்ட்டு கேட்குறீங்க. ஸோ இந்த ரெசிபியில் நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிராம் மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ மில்க் வந்து 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட கிராம் மெஷர்மெண்ட் என்னங்கிறதுமே மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போது இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளார் சேர்த்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் அந்த ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் இதில் ஆட் பண்ணலை. தென் இதையே பேஸாக வச்சு நீங்கள் வேறு ஃப்ளேவரிலான பிளாண்டிஸ் கூட நீங்கள் செய்ய முடியும். எக் பேஸான பிளாண்டி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நட்ஸஸ் பொடிச்சு சேர்த்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம், சாக்லேட் சங்க்ஸு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் தான். எது வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு பாஷ்மெண்ட் ஷீட்டு போட்டு வச்சுருந்த டின்னில் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது 250 கிராமோட டின் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு டின்னில் கரெக்டாக இருக்கும். 5 இன்ச்சிலான ஸ்கொயர் டின் அப்படின்னா நான் இப்போ சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சிலான ஸ்கொயர் டின்னு. இப்போது இதில் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹைட் இருக்காது. பிளாண்டிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் 5 இன்ச்சு டின்னில் செய்கிறப்போ கரெக்டாக அதோட திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்லேயும் பண்ணலாம். அந்த சைஸோட வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பேக்கிங் டைமும் நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். மற்றபடி இதில் வேறு எந்த வேரியேஷனுமே கிடையாது. தென் வந்து ஒரு சிலர் வந்து பீசஸ் அதிகமாக வேணுங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி வேணும்னா கூட நம்ம இது போல் 6 இன்ச்சு டின்னில் பேக் பண்ணலாம். இதை 25 மினிட்ஸில் ஆல்ரெடி 180 டிகிரியில் தான் நான் ப்ரீஹீட்டிங் கொடுத்துருந்தேன். 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட்டிங் பண்ணதுக்கப்புறமா 170 டிகிரியில் 25 மினிட்ஸில் எனக்கு இது பேக் ஆகிருந்தது. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கும் இந்த டைமிங்கில் பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா எக்லெஸ்ங்கிறதுனால இன்னும் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இப்போ வெளியே எடுத்து வச்சு கூலானதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம். பாருங்கள், பெர்ஃபெக்டான பிளாண்டிஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற மாதிரியான நைஃபு, ஸ்க்ராபர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே 5 டேஸ் வச்சுக்கலாம். 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.